டேய் பார்த்தது போதும்டா, வா கிளம்பலாம். போலாம் வா. அன்பரசி, பாட்டி, நாளைக்கு ஒரு ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டுக்கு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு அன்பரசி வரணும். ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டா? எப்படா பிளான் பண்ண? எனக்கு தெரியாம. இந்த மாதிரி ஏதாவது சொல்லிதானே அன்பரசியை வெளியில கூட்டிட்டு போக முடியும். அதுக்கு தான். அடப்பாவி, ஃப்ராட். ப்ரீ வெட்டிங் ஷூட்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டு? புதுசா இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்க கூட முடியாது. இப்போ காலம் மாறி போச்சு. ஆனாலும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ தாத்தா, தாத்தா, எனக்கும் அன்பரசிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது தாத்தா. ஜானகி பாட்டி நேர்ல வந்து பார்த்து பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு தாத்தா. தாத்தா, ஆக்சுவலி உங்களை வச்சுதான் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த எடுத்து சொல்லி பேச வைக்கலாம்னு இருந்தேன். ஆனா ஜானகி பாட்டி அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு என் லவ் மேட்டர் தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் தாத்தா. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. எங்க அம்மா அன்பரசி மேல கோபமா இருந்துடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு துணி கடையில அம்மாவும் அன்பரசி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது நடக்கும்போது ஒரு மாதிரி ரெக்க முளைச்சு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே the most luckiest person நான் தான் தாத்தா. சரி சரி, நாங்க போய் அன்பரசிக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வரோம். போலாமா அன்பு? பம்கின் மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா மேக்கப் போட்டு கூட்டுவாங்க. அவங்க இருக்கிற அழகுக்கு எக்ஸ்ட்ரா லைட் வைக்கணும் போல இருக்குது. சன்லைட் வேற போயிட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ப்ளீஸ். வா. அன்பரசி, போட்டோஸ் எல்லாம் நல்லா வரணும். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. மஞ்சு, ஒரு நிமிஷம் இரு. சார், நாம பேசணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் டிராமா பண்ணீங்க? இப்படி ஒரு லவ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கௌதம் மேனன் படத்தை லைவா பார்த்த மாதிரி இருக்கு. சுபா, அன்பரசிங்க மேக்கப் போட்டாச்சா? மேக்கப் போட்டாச்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏய், ஆரம்பிக்கவே இல்லையா? என்ன சுபா சொல்ற? என்ன சுபா, அங்க வேற கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு அங்க ஃபுல்லா கிரியேட்டிவ் டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க என்னடானா அன்பரசி இன்னும் ரெடி பண்ணாம இருக்கீங்க? அண்ணே, நீ அங்க போய் ஒரு half an hour வெயிட் பண்ணு. நான் அன்பரசியை ரெடி பண்ணிட்டு பொறுமையா கூட்டிட்டு வரேன். சுபா, அன்பரசி ஒரு நேச்சுரல் பியூட்டி, புரியுதா?
அவளுக்கு எதுக்கு மேக்கப் எல்லாம்? மேக்கப் இல்லாமலே அவ சும்மா அப்படி இருப்பா. ஆ? ம். ஏய் இருந்தாலும் நீ ரொம்ப வலிரடாப்பா. கிராமத்துல மஞ்ச தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்த உனக்கு காஸ்ட்லி மேக்கப் கேக்குதா? நான் வச்ச மெட்டீரியல உன் ஃபேஸ்ல நீ அப்ளை பண்ணதும் கொஞ்ச நேரத்துல மூஞ்செல்லாம் அப்படியே வெந்து போயிடும். அப்படி ஒரு கெமிக்கலை அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ எந்த முகத்தை காட்டி என் விஸ்வாவை மயக்குனியும் அந்த ஃபேஸ் அலங்கோலமா ஆக போகுது. உன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வெந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடக்க போறேன். அதுக்கப்புறம் எங்க இருந்து இந்த போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறது? பத்மா ஆண்டியும் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஃபேஸோட நீ எனக்கு மருமகளா வரதா அப்படின்னு சொல்லி வேணான்னு தான் சொல்ல போறாங்க. முதல்ல உன் சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா அதுக்காக இன்னைக்கு நீங்க இங்க வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்றது மனசு ரொம்ப துடியா துடிக்குது பத்மா. அதுவும் இதுக்கு நீங்க காரணம் சொல்லாம இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்மா, நீங்க காரணம் என்னன்னு சொன்னாதான் எப்படி தீக்கிறதுன்னு நான் ஏதாவது பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் தப்பா கூட நினைச்சிருக்கலாம்ல. இல்ல மேம், நான் பொண்ணுக்கு 10 தடவை யோசிச்சுட்டேன் மேம். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா இந்த பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்கவே முடியாது மேம். அப்படி என்ன என்னால கூட தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதான். இத வந்துட்டாருல, இவரை வச்சுக்கிட்டு அந்த காரணத்தை பத்மா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் ஏண்டா அந்த பரதேசிய நம்ம பொண்ணுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னோன்னு இவருக்கு தோணும். அது மேம், அத அவரே வந்துட்டாரு. பத்மா மேடம், எப்ப வந்தீங்க? உட்காருங்க. அம்மா, என்னம்மா திடீர்னு போன் பண்ணி உடனே வான்னு சொன்னீங்க? அதுவும் பத்மா மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை தான் சார். என்ன மேடம், என்ன பிரச்சனை? அம்மா, என்னம்மா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. பத்மா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் இனிமே நடக்காதுன்னு சொல்லுங்க. பத்மா மேடம், ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பேசணும், தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். பெத்த பொண்ண கஷ்டப்படுத்திட்டு எங்க இருந்தோ வந்தவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நல்லா அனுபவிங்க. இந்த நிச்சயதார்த்தம் அது வந்து ஜானகி மேம், இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லிடுங்க சார். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? எதனால? சார், இது சரிப்பட்டு வராது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார் 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 சார், இது ப்ரீ என்கேஜ்மெண்ட் போட்டோ ஷூட் தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு சார் பிரசவ வார்டு வெளியில நிக்கிற புருஷன் மாதிரி இவ்வளவு பதட்டமா சுத்தி இருக்கீங்க? அவங்க எங்க சார்? கூப்பிடுங்க சார். ஏய் சுபா, தோ வரேனே. அண்ணே,
ஏய் அன்பரசி இங்க அன்பரசி அதோ அங்க வர பாரு. சார் சார் ஆல்ரெடி லைட் போயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? சார் உங்க ரொமான்ஸ அப்படியே ஃப்ரேம்குள்ள பண்ணீங்கன்னா நாங்க கேப்சர் பண்ணிடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார். இன்னும் பக்கத்துலயா? உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற லவ்ல இவ்வளவு கேப் இருக்க கூடாது சார். கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க சார். சார் சார் பக்கத்துல நில்லுங்க சார். க்ளோஸ் சார். அட கூச்சப்படாம பிடிங்க, கையை பிடிங்க சார். ஓ சார் எடா சார். சார் லைட்டா ஒரு half inch ஸ்மைல் எடுங்க பார்க்கலாம். ஐயோ நம்ம கிட்ட இருக்கு சார், நம்ம கிட்ட இருக்கு சார். போங்க சார். எடா 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 சார், மேடத்தோட கண்ணை பாருங்க. கண்ணா? சார் என்னோட கண்ணு இல்ல சார், மேடத்தோட கண்ணை பாருங்க. இல்ல சார், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல சார். உங்ககிட்ட என் மனசுல உள்ள காரணத்தை சொல்லாமலே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க நான் இத சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு என்ன ஆளாக்கிட்டீங்க. பிளீஸ் சார். சார் உங்க ரெண்டு பேருக்கு அப்படியே செம போட்டோ ஃபேஸ் சார். சும்மா அப்படியே ஃப்ரேம்ல வந்தாலே அவ்வளவு அழகா இருக்கு சார். அல்லது போங்க. என்ன எண்டு பிட்ட இன்டர்வெல்லே போடுறீங்க கேமரூன்? நீ மூடு. அடுத்த ஃப்ரேம் சொல்லு. சார் அப்படியே சிட்டிங்ல போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். உட்காருமா? ஓகே. சார் அந்த ஆட்டோ ஓட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ சூப்பரா இருக்கு சார். சூப்பர் சார். அடுத்த போஸ்ட் போயிடலாம். இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அன்பரசி உங்க பேத்தின்னு.
அதுதான் பிரச்சனையே. அதுல என்ன மேடம் பிரச்சனை இருக்கு? அன்பரசி என் மூத்த பொண்ணுதான். நீங்க இப்ப ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சந்திரா கேட்ட மாதிரி இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேம், அன்பரசி தான் சாரோட பொண்ணுன்னும் உங்களோட பேத்தின்னும் என்னால நம்ப முடியல. என்ன பத்மா இது? அப்போ நாங்க சொன்னதை நீங்க நம்பலையா? அப்பாடா, நாம நினைச்ச மாதிரி வண்டி சரியான ரூட்ல தான் போகுது. இப்போ நாம என்ட்ரி கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசி வைப்போம். அத்த, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத பாருங்க பத்மா, அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு இவரும் அத்தையும் சொன்னாங்களே, அதையுமா நீங்க நம்பல? நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணும்னாலும் பேசும்னு சொல்லுவாங்க. வெறும் வாய் வார்த்தையால சொன்னா அது உண்மையாயிடுமா? எல்லாத்திலயுமே உஷாரா இருக்கிற பத்மாவதி மகன் விஷயத்துல கோட்டை விட்டுட்டான்னு ஊரே என்ன கேவலமா பேசும் சார். ஊர் என்ன, என் வீட்ல, ஏன் உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட என்ன அசிங்கமா பேசுவாங்க. சார், இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? சொல்லுங்க. மேடம், நீங்க மனசுல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுதான் சரின்னு பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா மேடம்? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேசல மேடம். விஸ்வாவும் அன்பரசியும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப கூட போட்டோ ஷூட்னு அவங்க அவ்வளவு ஹாப்பியா கிளம்பி போயிருக்காங்க. அவங்களை எக்காரணம் கொண்டும் நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்பரசியோட அப்பாவா, விஸ்வாவோட அங்கிளா நான் இதை கேட்கிறேன் மேடம். எங்களுக்கு அன்பரசி விஸ்வா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். சரி, நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நானும் ஓபனா பேசுறதா சரி. சும்மா அன்பரசி என் பொண்ணு, என் மூத்த பொண்ணு, என் பேத்தி, அவதான் என் சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு வாய் வார்த்தையா சொல்லாம எனக்கு ப்ரூஃபோட நிரூபிங்க. அன்பரசி உங்க பொண்ணுதான்னு நிரூபிக்கிற மாதிரி எனக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் சந்திரசேகர் சார். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தேவையில்லாம குதர்க்கமா எதையாவது பேசிக்கிட்டு. நடக்க போறது அன்பரசியோட நிச்சயதார்த்தமா இருந்தாலும் இந்த வீட்டு மருமகளா உனக்கு அதுல அக்கறை இருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இனி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு, அவ்வளவுதான். ஆஹா, கிழவி என்ன நம்ம பக்கம் திரும்புது. நாம எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கணும்? அமைதியா நடக்கிறத வேடிக்கை பாப்போம். ஆக்சுவலா நான் ஏன் இவ்வளவு மறைமுகமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஓபனா சொல்றேன் சார், நீங்க மேடம் அன்பரசி இந்த வீட்டு பொண்ணுதான்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல சார். அன்பரசி விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்களோன்னு கூட எனக்கு தோணுது. இவ்வளவுதான் சார். இன் கேஸ் நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் அன்பரசி உங்க வீட்டு பொண்ணுதான், உங்க வீட்டு வாரிசுதான் அப்படின்னு நீங்க திரும்பவும் வாயில சொல்லாம
என்னால நம்பக்கூடிய ஆதாரத்தை எனக்கு காமிங்க. அதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம லெட்ஸ் டேக் ஃபார்வர்ட். இப்ப மட்டும் இல்ல, காலத்துக்கும் என்னால அன்பரசியோட வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வராது. அன்பரசி என்னோட பொண்ணுதான்னு, இந்த குடும்பத்தோட வாரிசுதான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அம்மா எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க மேடம். அவங்களுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கு அவதான் வாரிசுன்னு அம்மா பிரஸ், மீடியா, கம்பெனி, ஷேர் ஹோல்டர்ஸ்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க மேடம். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சார், நீங்க சொன்னதெல்லாம் வெளியில ஊருக்காக, கம்பெனிக்காக, மீடியாவுக்காக பண்ணது. அதெல்லாம் பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அந்த பாதிப்பு எப்பவும் பினான்சியல் ரீதியா தான் சார் இருக்கும். அதுல உங்க பேர் மட்டும் தான் டேமேஜ் ஆகும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு குடும்ப விஷயம். இதுல இமோஷனல் விஷயம் நிறைய இருக்கு சார். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபவுண்டேஷனே ஆடி போயிடும் சார். அதுக்கப்புறம் உங்க முகத்துல நானும் இல்ல என் முகத்துல நீங்களும் முழிக்கவே முடியாது சார் லைஃப் லாங். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலையா சார்? எனக்கு நல்லா புரியுது மேடம், நீங்க என்ன சொல்றீங்க. இப்ப ஏன் இப்படி திடீர்னு ஆதாரம் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன அன்பரசி இப்படி ஆயிடுச்சு? பத்மா மேடத்துக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வரணும்? உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இவ்ளோ பிரச்சனை வருதோ தெரியல. நல்லவங்க கடைசி வரைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கணும்னு அந்த சாமி நினைக்குது போல. பாவம் அன்பு நீ. ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா உண்மையிலேயே நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிரும்ல? ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு அன்பு. அந்த ரிசல்ட்ட பார்த்தா கண்டிப்பா அந்த பத்மா மேடம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல? ஆமா, விஸ்வாசருக்கு உண்மை தெரிஞ்சா உன்னை தப்பா எடுத்துப்பார்ல? நான் சத்தியமா சாரை ஏமாத்தணும்னு எந்த காலத்திலயும் நினைக்கல. நீ அவரை மட்டும் இல்ல அன்பு, வேற யாரையும் ஏமாத்த நீ மனசார கூட நினைக்க மாட்ட. ஆனா விதி உன் வாழ்க்கையில வந்து விளையாடுது. எல்லாம் கை கூடி வர நேரத்துல ஒரு பக்கம் இந்த அனன்யா, சிவகாமி மேடம் உன்னை கண்ணுல காண விடாம அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பத்மா மேடமும் சேர்ந்து உனக்கு தொல்லை கொடுக்கறாங்க. கண்ணுக்கு தெரியற தூரத்துல தண்ணி இருக்குன்னு பக்கத்துல போனா காணல் நீராகி போற மாதிரி இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது புதுசு புதுசா ஒரு பிரச்சனை வருது. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? எல்லாம் நான் பிறந்த நேரம் மஞ்சு. என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காது. அழாத அன்பு, நீ நம்புற முருகன் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். ஆமாம்மா, அதுக்காக தான் இவ்ளோ விஷயங்களையும் பொறுத்து போக வேண்டியது இருக்குமா. ஆனா இப்ப இந்த சிக்கல்ல இருந்து அன்பரசியை எப்படி காப்பாத்த போறோம்? ஒண்ணுமே புரியலையே சந்திரா. அம்மா, நான் பத்மா மேடம் கிட்ட சொல்லும் போது இத நான் யோசிக்கலம்மா. இப்போ அன்பரசியை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது ஒரு ஐடியா தோணுதுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குமா. அங்க இருக்கிற ஒரு டீனே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருமா.
அவர்கிட்ட நம்ம சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லி டெஸ்ட் ரிசல்ட்ட மாத்தி சொல்ல சொன்னோம்னா அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருமா. நீ சொல்றது சரிதான் சந்திரா. அன்பரசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நாம என்ன வேணாலும் செய்யலாம். நீ அந்த டீன் கிட்ட பேசி பாரு. சரிம்மா. அன்பரசை கும்பிடுற முருகன் அவளை ஒரு நாளும் கைவிட மாட்டாருமா. நம்மளுக்காக இல்லைனாலும் அவளுக்காக அவரு மனம் இறங்கு வருமா. ஹலோ அன்பரசி. அம்மா. என்ன அன்பு, குரலே ஒரு சொரத்து இல்லாம இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அன்பு, நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா நீ சந்தோஷமா இருந்தா எப்படி பேசுவ, கஷ்டமா இருந்தா எப்படி பேசுவேன்னு? சொல்லு, என்னாச்சு? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். பனியில நிக்கிறேன், அதனால குரல் அப்படி கேக்குது. வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். இதெல்லாம் என்னால நம்ப முடியல. அன்பு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்னம்மா சத்தியெல்லாம் கேக்குற, என்ன நம்ப மாட்டியா? சரி சரி, நிச்சயதார்த்தத்துக்கு மேடமும் சாரும் எல்லா வேலையும் பண்ணிட்டாங்களா? அம்மா, அது வந்து ஆம், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அன்பு, அதுல ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா இது, நான் என்ன சொன்னாலும் பிரச்சனையானே கேக்குற. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா, எனக்கு எதுவுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என் குரல் கொஞ்சம் இறுக்கமா இருந்ததுக்கே நீ இப்படி பயப்படுறமா? அதுவே நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அடுக்கடுக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு உன்கிட்ட சொன்னா அது உன்னால தாங்க முடியாதுமா. என்ன அன்பு, டக்குன்னு அமைதியாயிட்ட? நீ உண்மையிலேயே நல்லதானே இருக்க? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்காம நீ குறைஞ்சு குறைஞ்சு கேட்டா இல்லாததும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உன் கூட பேசலங்கிற ஏக்கமும் நீ பக்கத்துல இல்லங்கிற வருத்தமும் தான் என் குரல்ல தெரியுதுமா. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கணும்னு ஆசையா என்ன? நான் பக்கத்துல வந்தா அதுவே உன் உசுருக்கு ஆபத்தாயிடும் அன்பு. அதனாலதான் இப்ப கூட வர முடியாத நிலையில இருக்கேன். உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன், நீ கவலைப்படாத. ஆமா, மாப்பிள்ளை வீட்ல உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சார், நீங்க இந்த நேரத்துல? சார், நீங்க இங்க வர்றத யாராவது பாத்தாங்களா? மெயின் டோர் பூட்டி தானே சார் இருக்கும், அப்புறம் எப்படி சார் உள்ள வந்தீங்க? மெயின் டோர் சாத்தி இருந்தா உள்ள வர முடியாதா? நீ கவலையா இருக்கும் போது மொட்டை மாடி எகிரி குதிச்சாவது வந்துதானே ஆகணும். என்னது, மொட்டை மாடி ஏறி குதிச்சு வந்தீங்களா? சரி சரி, ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க சார். இன்னும் கூப்பிட வேண்டியவங்க கூப்பிடலையே மஞ்சு. இதுல இது வேறயா? சார், உள்ள வாங்க சார். ஐயோ சார், என்ன சார் கையில காயம்? அது ஒண்ணு இல்ல அன்பரசி, ஒரு சின்ன காயம்தான். காதலுக்காக இந்த ஒரு வீர புண்ணு கூட படலனா
அப்புறம் என்ன காதல் அது? ஆ? என்ன சார் நீங்க இருங்க நான் வரேன். ஏய் ஏன் சார் விழுந்ததுல பெருசா அடிபட்டு இருந்தா என்ன சார் ஆகுறது? இந்த வெளிக்காயம் ஒன்றும் எனக்கு பெருசா வலிக்கல அன்பரசி. நீ எங்க அம்மா பேசும்போது அழுதியே, அதுதான் ரொம்ப வலிக்குது. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியே நிக்கிறேன். அந்த குரங்கு அனன்யா வர வந்தாலும் வந்துருவா. சார் டெய்லியும் அன்பரசி அன்பரசின்னு நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கா. நான் போய் வெளியே பாக்குறேன். ஓகே வாங்க சார். ஏய் மஞ்சு. சரி சரி, சாரி. அன்பரசி, எங்க அம்மா பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சார் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சந்திச்சு பேசுறோம், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஏய் இன்னதுக்கு இங்க நிக்கிற? அதான் அன்பரசி சொல்லிட்டால, போ போய் சொல்லு போ. ஏன் நீ இப்படி பொறாம புடிச்சு அலையிற? உன் கண்ணு முன்னாடி யாரும் நிம்மதியா இருந்துட கூடாதுல? நெஜ பேய கூட ஓட்டிடலாமா? உன்ன மாதிரி மனுஷ ரூபத்துல இருக்கிற பேய ஓட்டவே முடியாது. ஏய் வாயை மூடிட்டு நிக்கிறியா? இன்னொரு வார்த்தை மட்டும் பேசுனேன்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். பொட்டி பாம்பு மாதிரி சைலண்டா இருந்த உனக்கு இப்போ எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? அன்பரசி, நான் கிளம்புறேன். அன்பரசி, இவ பேசுறது என் மண்டைக்குள்ள ஏறுது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த இவள அரைஞ்சிருவேன்னு தோணுது. அதை விட எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கல. என்ன சிவகாமி இந்த நேரத்துல? சாரி பத்மா, நான் கூட காலையில போன் பண்ணி சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா இத உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவரு நீங்க கேட்டதுக்காக தான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரே தவிர, உண்மையிலேயே அந்த பட்டிக்காடு அவருக்கு பொண்ணெல்லாம் கிடையாது. அது சரி, இத சொல்லத்தான் எனக்கு கால் பண்ணீங்களா? அவசர குடுக்க நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கண்டிப்பா என் வீட்டுக்காரு அன்பரசிக்கு ஃபேவரா ரிசல்ட் வர மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க அதை நம்பி ஏமாந்துட கூடாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இந்த டிஎன்ஏ டெஸ்டை எடுக்க வைங்க. அப்போதான் அந்த ரிசல்ட் உண்மையா வரும். இத சொல்றதுக்காக தான் நான் இந்நேரத்துல போன் பண்ணேன். ஏன்னா காலையில நீங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நான் போன் பண்ணி எந்த யூஸும் இல்ல பாருங்க. நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். காலையில சந்திரசேகர் சாருக்கு போன் பண்ணலான் இருந்தேன். என்ன சிவகாமி, இந்த சின்ன விஷயம் கூடவா எனக்கு தெரியாது? அதானே, நீங்க எப்பவுமே உஷாராச்சே, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் முயல் அசால்ட்டா இருந்துட்டு ஆமா கிட்ட ஏமாந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த விஷயத்துல மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் அந்த பட்டிக்காடு தான் உங்களுக்கு மருமகளா வருவா. நினைச்சு பாருங்க பத்மா, எப்படி இருக்கும்னு. சரி, நான் போன வைக்கிறேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க பத்மா. விஸ்வா இந்நேரத்துல இங்க வந்து அந்த பட்டிக்காட்டை பார்த்துட்டு போனதா அனன்யா சொல்றா. விஸ்வா, தப்பு விஸ்வா மேல கிடையாது. அந்த அன்பரசி விஸ்வாவை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. அதான் சொல்லணும்னு தோணுச்சு. அன்பரசியும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவ முன் வந்தா. ஆனா எங்களை காப்பாத்தின அன்பரசிக்கு இதுவே பெரிய சிக்கலா வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர். வெளியில இருக்கிற பத்மாவோட சன் விஸ்வாவும் அன்பரசியும் ஒருத்தர் விரும்புறாங்க டாக்டர். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க டாக்டர். அன்பரசி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து வந்திருக்கா டாக்டர். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் விஸ்வாவோட அம்மாவுக்கு அன்பரசி உண்மையாவே என் பொண்ணுதானான்னு டவுட் வந்து டிஎன்ஏ ரிசல்ட் வரைக்கும் கேட்டுட்டாங்க டாக்டர். அன்பரசியை நடிக்க சொன்னாலும் அவ என் பொண்ணா இருக்க கூடாதான்னு நான் பல நாள் ஏங்க இருக்கேன் டாக்டர். அவ்வளவு நல்ல பொண்ணு டாக்டர் அன்பரசி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அது என்னால தடப்படும்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல டாக்டர். அதுவே வாழ்நாள் பூரா எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துரும் டாக்டர். ஏற்கனவே என் அம்முவையும் என் குட்டிமாவையும் தொலைச்சிட்டு நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் டாக்டர். அன்பரசி என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த அன்பரசியோட சந்தோஷமே என்னால போயிடும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். அன்பரசியோட வாழ்க்கை என்னால பாதிக்கப்படக்கூடாது டாக்டர். பிளீஸ் டாக்டர். இப்போ நீங்க கொடுக்க போற ரிப்போர்ட்ல தான் அன்பரசியோட வாழ்க்கையே இருக்கு. நீங்க நெகட்டிவா ரிசல்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில சேரவே முடியாம போயிடும் டாக்டர். என்னோட இந்த 20 வருஷ சர்வீஸ்ல எந்த சூழ்நிலையிலயும் நான் உண்மையை மாத்தி சொன்னதே இல்ல, இனியும் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கப்புறம் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நான் தொடவே மாட்டேன். ஐயோ, இவங்க என்ன இப்படி கேக்குறாங்க? ஒருவேளை அன்பரசி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டாளா? என்னாச்சு, ஏன் இப்படி கேக்குறீங்க? நேத்து அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ மனசுல ஏதோ சங்கடத்தை வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்துல வழக்கமா அவ குரல்ல இருக்கிற உற்சாகம் கொஞ்சம் கூட இல்லாம பேசினா. என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அது வெறும் வாய் வார்த்தையா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க மேடம். நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா மேடம்? அன்பரசி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அவ எதையுமே சொல்ல மாட்டா மேடம். நல்லது நடந்தா கூட 2 வார்த்தை தான் சொல்லுவா. ஏதாவது சங்கடம்னா
அத அப்படியே மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்குவா. என்கிட்ட அவ எதுவும் சொல்லல. ஆனா அவ குரல் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த மாதிரி தோணுச்சு. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு அன்பரசி எதையுமே சொல்லாம மறைச்சிருக்கா. நாமளும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஹலோ மேடம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொன்னா சரிதான் மேடம். நான் ஏன் சொல்றேன்னா, அவ மனசால கூட யாரையும் சங்கடப்படுத்த மாட்டா. ஒருவேளை அவளையும் அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீங்களும் சரி உங்க புள்ளையும் சரி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. என்னம்மா நீங்க? அன்பரசி எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? அதுவும் இல்லாம அவ எந்த சூழ்நிலையிலயும் தப்பு பண்ண மாட்டா. உங்க பேத்திய பத்தி நீங்களே பெருமையா பேசுறத கேக்குறப்போ மனசுக்கு நிறைவா இருக்குது. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க. நிச்சயதார்த்தம் குறிச்ச தேதியில தானே நடக்குது மேடம்? ஆமா ஆமா. சார், டெஸ்ட் எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ரிசல்ட்டை டே ஆஃப்டர் டுமாரோ உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். உங்க வீட்டு அட்ரஸை மட்டும் தெளிவா எழுதி கொடுத்துருங்க. ஓகே, நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சார். 1 செகண்ட். சொல்லுங்க மேடம். அந்த ரிசல்ட் கொரியர் பண்ண எங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. என்ன பத்மா பேசுற? டெஸ்ட் ரிசல்ட் அவங்க பர்சனல் விஷயம். அது எப்படிமா நம்ம வீட்டுக்கு அதை அனுப்பி வைக்க சொல்ல முடியும்? இத பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னதே நான் தான். சோ அது மத்தவங்க கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் கைக்கு வரதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி போடு. நான் சும்மா கோடு போட்டு கொடுத்தா பத்மா அதுல ரோடே போடுறாளே. எங்க இவரு ரிசல்ட்ட மாத்திர போறாருன்னு டைரக்டா அவங்க வீட்டுக்கே அனுப்ப சொல்றாங்க. கிளவர் தான். பத்மா, இதெல்லாம் டூ மச்மா. நாம கேட்டதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம லிமிட்டை தாண்டி போக கூடாதுமா. அது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுதான் முறையா இருக்கும். எங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேல இத பத்தி ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. சார், இப்போ என்ன உங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. சிஸ்டர், நீங்க கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க. அப்புறம் நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் வந்ததும் எங்க வீட்ல மீட்டிங் வச்சுக்கலாம். விஸ்வா, போலாம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே எதிரில வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? நான் சந்திரசேகர் இருக்காருல்ல, அவரோட வைஃப். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்டுக்காக வந்தாரே, அவர்தான். ஓ, செகண்ட் வைஃபா? என்ன இந்த டாக்டர் டீசென்டா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பட்டுன்னு கீழே இறங்கி பேசுறாங்க. ஆமா ஆமா, நான் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு குயிக்கா சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. சொல்றேன். அந்த அன்பரசி இருக்கால, அவ என் வீட்டுக்காரருக்கு பிறந்தவளே இல்ல.
எங்கேயும் ஆதரவு இல்லாம கிடந்தவள வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு ஏன் பொண்ணுன்னு சொல்லி அவர் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதத்தானே டாக்டர் சொல்ல வரேன். உண்மையிலேயே டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நெகட்டிவ்னு தான் வரும். ஆனா என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு பெரிய கில்லாடி. உங்களுக்கு சம்திங் கொடுத்து ரிசல்ட்ட பாசிட்டிவா மாத்த சொல்லி கேட்டிருப்பாரே. இத பாருங்க, அவர் என்ன குடுக்கறேன்னு சொன்னாரோ அதை விட டபுள் மடங்கு நான் உங்களுக்கு ஜாஸ்தியா குடுக்கறேன். ஆனா நீங்க அந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். அவர் என்னன்னா இந்த பொண்ணு வாழ்க்கை முக்கியம், ரிசல்ட்ட பாசிட்டிவா கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த பொம்பளை என்னன்னா ரிசல்ட்ட நெகட்டிவா கொடுக்க சொல்லுது. என்ன பண்றது? நீங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பணம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா இந்த காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சு கொடுத்துருங்க. You shut up your mouth. What nonsense you are talking? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டாக்டர்னா பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன டாக்டர் ஏன் கத்துறீங்க? யாருமே செய்யாததையா நான் உங்களை செய்ய சொல்றேன்? கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வழக்கமா உங்களை மாதிரி டாக்டருங்க செய்யறது தானே. இத பாருங்க, இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க. அட்வான்ஸ் இப்ப குடுக்கறேன், பேலன்ஸ் நான் அப்புறமா கொடுத்துட்டு போறேன். நீங்களாம் மரியாதையா சொன்னா கேக்குற ஆளே கிடையாது. செக்யூரிட்டி டாக்டர் சொன்னா கேளுங்க டாக்டர். வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? முதல்ல இவங்களை இங்க இருந்து துரத்தி விடுங்க. இன்னொரு முறை இவங்களை பார்க்க கூடாது. மேடம், ஏன் மேடம் டாக்டரை டென்ஷன் படுத்துறீங்க? வாங்க மேடம், வெளியில வாங்க. ஏய், கையெடு. நீ போ, நான் போய்க்கிறேன். இது சென்னையில எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க முகவரி. அங்க நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். நான் உங்ககிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்றேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பெத்த பொண்ண பக்கத்துல இருந்து கூட பார்க்க முடியாதபடி கடவுள் பிரிச்சு வச்சிருக்காருன்னு வருத்தப்படாதீங்கம்மா. கடவுள் எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. நேரம் வரும்போது அத நீங்களே உணர்வீங்க. என்ன நடந்தாலும் கடவுள் நமக்கு துணையா இருக்காருங்கிற நம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்கம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. கடவுள் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு. நான் வரேங்கய்யா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான் அந்த அம்மாவுக்கு துணையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரும் மேடமும் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்லதா படல அன்பு. இல்ல மஞ்சு, உனக்கு இன்னும் இந்த பிரச்சனையோட வீரியம் புரியல. ரிசல்ட்ட பார்த்ததும் பத்மா மேடம் நேரா இங்க வந்து நிச்சயம் நீ அசிங்கப்படுத்துவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா விஸ்வாசர் பாவம், நடக்கிறத தடுக்கவும் முடியாம அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அந்த நிமிஷம் அவர் தவிக்கிற தவிப்ப என்னால பார்க்க முடியாது மஞ்சு. அதனால்தான் நான் போறேன்னு சொல்றேன். நீயும் சரி விஸ்வாசரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல ரெண்டு பேரும் சலிச்சவங்க கிடையாது. ஒரு பக்கம் அனன்யா, அவங்க அம்மா பத்மா மேடம்னு உனக்கு எதிரா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஜானகி மேடம், சந்திரசேகர் சாரு, சத்தியமூர்த்தி சாரு, கௌசல்யா அக்கா, சுபானு உனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய கேங்கே இருக்கு அன்பு. நீ எங்களுக்காகவாச்சும் கொஞ்சம் பொறுமையாயிரு அன்பு. அன்பு, எனக்கு என்னமோ ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு தான் தோணுது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி சொத்து சொகத்தை விட மத்தவங்க நமக்கு பண்ணின ஆசீர்வாதமும் நமக்காக பண்ணுற பிரார்த்தனையும் எப்பவுமே நம்மள காப்பாத்தும்னு நானும் நம்புறேன். நீ கும்பிடுற முருகன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான். தைரியமா நம்பிக்கையோட இரு.